தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். தாய் தமிழர் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த யூடியூப் சேனலை பார்த்து மக்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். தமிழ் வளர, தமிழன் வளர வாழ்த்த வேண்டும், பகிர வேண்டும். நன்றி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மனித வரலாறு பாகம் 3 காணொலிக்கு செல்லலாம். போன பதிவில் குலதெய்வங்கள் என்ற அந்த வரலாற்றை பார்த்தோம். குலதெய்வங்கள் வளர்ந்தது. இப்படி இருக்கும் பொழுது மனிதன் குலதெய்வத்தை அறிவித்தான். அறிவித்ததிலிருந்து மனிதன் குலதெய்வமாக வாழ்ந்து மக்கள் பெருகி கொண்டு வந்தார்கள். பெருகி கொண்டு வரும்பொழுது மனிதனுக்கு உணவு பற்றாக்குறையாகிறது. ஆகையால் மனிதன் வேட்டையாடி உண்பதை நிறுத்தவில்லை. அவன் வேட்டையாடி கொண்டுதான் இருக்கிறான். இதற்கு அதிகமாக இன்னும் உணவு தேவை என்றால் மனிதன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவன் பூமியை விட்டு, மலைகளை விட்டு பூமியை செழுமைப்படுத்த விரும்புகிறான். அங்குள்ள வனங்களை அழித்து செம்மைப்படுத்துகிறான். இப்படி வனங்களை செம்மைப்படுத்தும் பொழுதுதான் இதில் ஒரு மனித சண்டை போட்டி என்ற வரலாறு அந்த இடத்தில் வருகிறது. இந்த இனக்குழுக்குள்ளே அந்த இடத்தில் 2 சண்டை வருகிறது. ஆதியில் மனிதன் சங்க இலக்கியங்களில் பார்த்தால் கூட மனிதனுக்கு 5 குடிகள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறார்கள். பாணன், பறையன், துடியன், கடம்பன் என்ற 4 வகை குடிகள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்க போனால் மனிதன் யாவும் 4 வகை மனிதனாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதாவது 4 கூட்டம், இனக்கூட்டம் ஒரு இடத்தில் இருந்திருக்கிறது. அந்த 4 வகை கூட்டம் தான் அந்த 4 வகை மனிதன். அங்கு அவன் தனக்கு பொழுதுபோக்குக்கு எவை தேவையோ அவன் என்ன செய்கிறான். அவனுக்கு அப்பொழுது வேலைகள் கிடையாது. அவர்கள் எல்லாம் ஒரு இனக்கூட்டமாக வாழ்வார்கள், வேட்டையாடுவார்கள், உண்பார்கள். பிறகு அவர்கள் தன்னை பொழுதுபோக்காக தனக்கு ஒரு இசை தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் மிருகங்களை இவைகளை விரட்டுவதற்காக அவர்கள் கண்டுபிடித்ததுதான் இந்த பறை இசை. பறை என்றால் பேசுதல் என்ற அர்த்தம். பறை என்றால் பறையன் அல்ல, பேசுதல் என்று அர்த்தம். பறை என்றால் இப்பொழுது அது ஒரு ஜாதி பெயர், அது ஒரு குடிப்பெயராக அன்று வந்தது. இப்பொழுது அது தாழ்ந்த குடிப்பெயர் என்று மாற்றி இருக்கிறார்கள் இந்த அந்நிய சக்திகள். ஆகையால் அதெல்லாம் பிறகு வரலாற்றில் சொல்கிறேன். பிறகு அவர்கள் அந்த இசையை அடித்துதான் அந்த மிருகங்களை விரட்டுவார்கள். பிறகு மிருகங்களை விரட்டிய நேரம் போக பிறகு அவர்கள் அந்த இசையை அடித்துக் கொண்டு ரசித்துக் கொண்டுதான் அந்த 4 வகை இனமும் பாகுபாடின்றி அவரவர் தன்னுடைய பாடல்களை, இசைகளை ரசித்து பேசிக்கொண்டு இசைப்பார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் இசை தெரியும், நன்றாக வாசிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது பறை இசை அங்கே மலைகளிலேயே தோன்றிவிட்டது. அப்பறையை இசைத்தவனே, கற்றுக் கொடுத்தவனே பறையன். ஆதியவன், ஆதி இறைவன், பறையன், அதாவது இறைவன், ஈசன் என்றெல்லாம் அதிலிருந்து உருவாகிறது. அவர்களைத்தான் தன் குல தெய்வங்களாகவும் குல முன்னோர்களாகவும் வைத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இசை என்ற ஒரு பிரிவு இதனுள் காலம் வர வர மனிதர் கூட்டம் அதிகமாகிறது. அங்கு நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை செம்மைப்படுத்தி செய்கிறார்கள். அது நிலங்களை செய்கிறார்கள். இதற்கு ஒரு கூட்டம் பறையர் இனம் என்று ஒன்று வரவேற்கப்படுகிறது. அதில் தனியாக பிரிந்து பறையடிப்பவர்கள் பறையர்கள், மலையில் வாழ்பவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அக்கூட்டத்திலேயே தன் உடன் பிறந்தவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே அதில் சில கூட்டங்கள், சில வகை குடும்பங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். சில குடும்பங்கள், எங்களுக்கு குழந்தை குட்டிகள் இனங்கள் அதிகமாகிவிட்டது, எங்கள் இனம். ஆகையால் நாங்கள் வேட்டையாடி உண்பதை பொழுதுபோக்காக கொள்ள மாட்டோம். ஆகையால் நாங்கள் வெள்ளாமை என்ற ஒன்றை, அதாவது விவசாயம் என்ற ஒன்றை செய்கிறோம் என்று, அதனால் இவ்வனத்தை அழிக்கிறோம் என்று ஒரு கூட்டம் திரும்புகிறது. அதற்கு இன்னொரு கூட்டம், அது ஆகாது, வெள்ளாமை செய்கிறீர்கள் என்று இவ்வனத்தை அழித்து விட்டால் நமக்கு மிருகங்கள், மற்ற உயிரினங்கள் நமக்கு உணவாக உட்கொள்ள அழிந்து போகும். ஆகையால் எதிர்காலத்தில் இவ்விலங்குகள் இருக்காது என்று
வனத்தை அழிக்கக்கூடாது என்று அவ்வினங்கள் சண்டை வருகிறது. இரு கூட்டங்களுக்கு பிரிவுகளுக்கு இடையிலே சண்டை வருகிறது. இந்த சண்டை நாளடைவில் பெரிதாகிறது. ஆகையால் இவர் சண்டையிட்டு கொண்டே அந்த இனம், ஒரு குறிப்பிட்ட இனம், அது போய் கீழே இறங்கி தன் நிலங்களை வனங்களை அழித்து அது நிலம் செய்து கொண்டிருக்கும். அன்று அங்கேயே இன்னொரு இனங்கள் வந்து சண்டையிடும். அதை சமாளித்துக் கொண்டே சண்டையிட்டுக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த சண்டை நாளடைவில் பெரும் சண்டையாகலாம் உருவாகி இருக்கிறது. இனங்களிலே சண்டையிட்டு அழிந்தும் இருக்கிறார்கள். இதை மத்தியசம் செய்திருக்கிறார்கள். பக்கத்து இனங்கள் வந்து மத்திய தமிழினம் தான். அதுவும் பக்கத்து இனங்கள், பக்கத்து மலை, பக்கத்து காடுகள் என்ற இனங்கள் அங்கங்கு வாழ்கிறது. அந்த இனங்கள் வந்து மத்தியசம் செய்திருக்கிறார்கள், பஞ்சாயத்து செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நடந்தது இந்த இனம் சண்டைதான். தற்போதைய காலகட்டத்தில் அந்த இனச்சண்டைதான் நமக்கு மகாபாரதம் என்ற ஒரு கதை கிடைக்கிறது. இந்த கதை அந்த கருவில் இருந்தால் உருவாக்கப்பட்டது இந்த கதை. ஆகையால் அந்த கதை நம் தமிழின கதை. அப்படி இருக்கும் பொழுது இக்கூட்டங்களுக்கு இடையில் மிக சண்டை வருகிறது. அப்பொழுது நம் கூட்டம் அந்த வனத்தை அழிக்கிறது ஒரு கூட்டம். அப்பொழுது என்றால் வனம் பெரும் பெரும் வனமாக இருக்கும். அந்த வனம் பெரும் வனத்தில் பல இதுகளும் இருக்கும், மிருகங்களும் இருக்கும், மரங்கள் அனைத்துமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இனங்கள் அந்த வனத்தை அழிக்கிறார்கள். இன்னொரு இனம் சண்டைக்கு வருகிறது, அழிக்கக்கூடாது. சண்டை செய்து கொண்டே அவர்கள் அந்த இனத்தை சமாளித்துக் கொண்டு அந்த வனத்தை அழிக்கிறார்கள். அவ்வனத்தை அழித்து காடுகளை உருவாக்கியவர்கள் மிக திறமையானவர்கள். மிக திறமையாக அந்த வனத்தில் இருக்கும் மரங்களை தன்னுடைய நெருப்பால் கொண்டு போய் பற்ற வைத்து விடுவார்கள். அப்படி பற்ற வைத்து விட்டால் அந்த மரங்கள் எல்லாம் பற்றி கொண்டு எரியும். மிக பயங்கரமாக எரியக்கூடியதாக இருக்கும். வனமே எரிந்து கொண்டிருக்கும். அந்த வனம் எரிந்து அமைவதற்குள் இம்மக்கள் அந்த வனத்துக்குள் போய் உள்ளே புகுந்து நெருப்பையும் பொதுப்படுத்தாமல் உள்ளே புகுந்து எரிந்த சருகுகள், கட்டைகள் இவையெல்லாம் சுத்தம் செய்து ஓரமாக எடுத்து போடுவார்கள். இது அவர்களுக்கு வேலை. பற்ற வைத்து விடுவார்கள். எரிந்து அமைவதற்குள்ளேவே உள்ளே நுழைந்து அதை சீர்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த வனம் அப்படியே எரிந்து கொண்டு போக அப்படியே சீர்படுத்திக் கொண்டு நிலங்களை கண்டுபிடித்துக் கொண்டு அதை மட்டமாக்கி கொண்டே பின் செல்வார்கள். இந்த இனம் அவர்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இது நிறுவப்பட்டது. இந்த வனத்தை அழிக்கக்கூடிய நிறுவப்பட்டது. அதிலிருந்து தான், நல்லா கவனிக்க வேண்டும் மக்களை, அதிலிருந்து தான் ஒரு இனம் உருவாக்கப்படுகிறது, ஒரு குடிப்பெயர் உருவாக்கப்படுகிறது. அந்த குடிப்பெயர் தான் வன்னியர் என்ற குடிப்பெயர். ஏற்கனவே இருந்தவர்கள், மலையில் இருந்தவர்கள் பறையர். அந்த அவ்வினத்தில் இருந்து பிரிந்து இவ்வனத்தை அழித்து நிலம் சேர்த்திய மக்களுக்கு பேர் வன்னியர்கள். இது பொது பெயராக பஞ்சாயத்துக்கு வந்தவர்கள் கொடுத்த ஒரு பெயர். ஆகையால் இப்பெயர் பஞ்சாயத்து செய்த, அதாவது நாம் இருப்போம் இப்போ உள்ள பாரதத்தில் கதையில் பெருமாள், திருமால், மாய கிருஷ்ணன் பஞ்சாயத்து செய்தார், அத்தனை காரணக்கும் அவரே என்று எடுத்து சொல்வார்கள். அந்த நிலையில் அந்த இனத்துக்கு பெயர் வன்னியர். இவர்கள் வீரமிக்கவர்கள். அதாவது நெருப்பில் உள்ளிறங்கி பொருட்படுத்தாமல் சுடும் என்ற அச்சம் இல்லாமல் அதற்குள் அவர்கள் அந்த நிலத்தை சமப்படுத்தியதால் இவர்கள் வன்னியர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாள பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அக்காலகட்டத்திலேயே இருக்கிறது. இதுவே இந்த இனம் உருவாக காரணம், வன்னியர் என்ற இனம் உருவாக காரணம். ஆனால் இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அக்னி சட்டியில் பிறந்தோம், அக்னியில் பிறந்தோம், இந்த முனிவன் இதை உருவாக்கினான் என்றெல்லாம் கதை சொல்லி வைத்திருப்பார்கள். இக்கதை ஆரியர்கள் புகுத்தப்பட்ட கதை. ஏனென்றால் நம்மை அடிமையாக்க வேண்டும் என்றால் அவன் நமக்கு ஒரு கதையை உருவாக்க வேண்டும். அந்த கதையின்படிதான் நம்மை மயக்கி வைத்திருக்கிறான் என்ற நிலை இதில் குடைபடுகிறது. நம் இனம் உருவாக, அதாவது வன்னியர் இனம் உருவாக ஒவ்வொரு குடிகளும் பிரிந்த கதை இதுதான். இந்த கதையில் வன்னியர் இனம் என்று உருவாக காரணம், வன்னிக்காடு என்ற அந்த காட்டை அழித்து சமப்படுத்தி நிலங்களை உருவாக்கிய அக்காலகட்டத்தில் மக்களால் புகழப்பட்ட, அதாவது மத்தியசம் செய்ய வந்த திருமால் என்று சொல்லப்படுகிற அவர் புகழப்பட்ட ஒரு இனம்தான் வன்னியர் இனம். அதிலிருந்து அவருக்கு பட்ட பெயர்கள் வன்னியர்கள். வன்னிக்காட்டை அழித்ததை வன்னியர்கள் என்று வந்தது. அவர்கள் நெருப்பை பயமில்லாமல் உள்ளிறங்கி வேலை செய்து அவை அந்த காடுகளை சமப்படுத்தியதால் இவர்கள் நெருப்பில் இறங்கி சமப்படுத்தியதால் இவர்கள் வீரர்கள், நெருப்பிலும் பயப்படாத வீர வன்னியர்கள் என்று
நமக்கு பட்டப்பெயர் குடிப்பெயர் பிறந்தது. அதிலிருந்துதான் வன்னியர்கள் நாம். இக்கதைதான் அடுத்து வரும் காலங்களில் கதையை கருவாக எடுத்துக்கொண்டு நம் முன்னோர்கள் இதை ஒரு வரலாறாக எழுதி வைத்திருந்தார்கள். இந்த வரலாறு இந்த இனம் தோன்ற காரணம், இந்த இனத்துக்கும் இந்த இனத்துக்கும் தான் சண்டை வந்தது என்று இந்த வரலாறை மக்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்வரும் காலகட்டங்களில் ஆகும் என்று உதவும் என்று இதை வரலாறாக பதிவு செய்து வைத்திருந்தால் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இந்த சண்டை 18 ஆண்டுகள் அல்லது 18 நாட்கள் இந்த சண்டை நடந்திருக்கும். இந்த சண்டை மத்தியசம் செய்து ஒரு இனத்தை நீங்கள் காடுகள் சேர்த்துக் கொள்ளுங்கள், பணத்தை அளித்து ஏதோ செய்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று மத்தியசம் செய்திருப்பார்கள். ஆகையால் இந்த இனம் உருவாவதற்கு வழிவகை செய்ததால் அந்த வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதில் 4 குடிகள் என்ற அந்த காலகட்ட நிலைமை மாறி இது புதிதாக தோன்றிய இனம் 5 குடிகளாக வன்னியர் இனமும் உருவாகிறது. பிறகு வன்னியர் இனம் தோன்றி அவர்கள் எல்லாம் செய்து இதில் பார்த்தால் இந்த வன்னியரும் பறையரும் பிரித்து வைக்க வேண்டும் என்று இக்கதையை சனாதனவாதிகள், அதாவது வடக்கத்திய பிராமணர்கள் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த தெலுங்கு மன்னர்களால் இக்கதையை உருவாக்கப்பட்டு இக்கதையில் சில சச்சரவுகளை புகுத்தப்பட்டு இக்கதை உருவானது. இவர்களால், இந்த முனிவரால் இக்கதை தோற்றப்பட்டது, இவர்களால் இவர்கள் பிறந்தார்கள் என்று மிக அசிங்கமான கதைகள் எல்லாம் அதற்குள் புகுத்தியிருப்பார்கள். இதை நம்பினோம், நாம் தாழ்ந்து வீழ்ந்து போனோம், நாமும் அவர்கள் படி கீழானவர்களே என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சொல்வார்கள் நீங்கள் சத்திரியர்கள் என்று யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள், கட்டுப்படாதவர்கள், நீங்க ஒரு காட்டு மிராண்டிகள் என்ற பொருள் தான் அதில் இருக்குது. சத்திரியர்கள் என்றால் சண்டைக்கு மிக சிறப்பானவர்கள் அப்படி என்றுதான் பொருள். அவனுடைய கணக்குப்படி சத்திரியர்கள் என்றால் சண்டைக்கு மிக பொருத்தமுள்ளவர்கள், அவன் யாருக்கும் அடங்க மாட்டான், இவன் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி என்றுதான் அவன் எழுதி வைக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ளாததால்தான் நான் இன்று நாங்கள் சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் சத்திரியர்கள் என்று ஒரு இனம் கிடையாது, வன்னியர்கள் என்றுதான் ஒரு இனம் உண்டு. அது அக்காலகட்டத்தில் உருவான இனம். இக்கதையில் தான் இருக்கிறது. இந்த இனத்தில் உருவாகுவதற்கு இந்த கதை தான் முழு காரணம். ஆகையால் இப்போ இந்த பிராமணர்கள் புகுத்திய கதைகளை தயவு செய்து மக்கள் நம்ப வேண்டாம். இந்த மனித வரலாற்றை இன்னொரு பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.